எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க பிரைம் மினிஸ்டரோட வீடியோவே பிளாக் பண்ணுவீங்கன்ட்டு மெட்டாக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ சம்மன் அமைச்சிருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, ஜூலை 23ஆம் தேதி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஒரு வீடியோ போடுறாரு. இது செல்ஃபி ஸ்டைல் வீடியோ. அப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்த டைமு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. நீட் பேப்பர் லீக் பற்றின வீடியோ. நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைச்சு தப்பு பண்ணவங்களுக்கு சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ டிசப்பியர் ஆயிடுச்சு. திஸ் வீடியோ இஸ் நாட் அவைலபிள் இன் யுவர் ரீஜன் டியூ டு லீகல் ரெக்வஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. கவர்மெண்ட் தரப்புலேருந்து நாங்கள் எதுவும் ரெக்வஸ்ட் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து வைரல் ஆக ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த வீடியோ திருப்பி வந்துருச்சு. மெட்டா சைட்லேருந்து அப்பாலஜைஸும் பண்ணியிருந்தாங்க. தெரியாமல் நடந்துருச்சு, டெக்னிக்கல் கிளிச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை ஒத்துக்கிறதா இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி நடந்தது அதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ மெட்டாவோட குளோபல் ஹெட், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமோட இந்தியன் ஹெட் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை தான். மெட்டாவில் மட்டும் ஒரு நாளைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து அப்லோட் ஆகுது. அதில் நிறைய பேரோட வீடியோஸ் வந்து பிளாக் ஆகிடுது, நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து ஆட்டோமேட்டட் கண்டென்ட் மாடரேஷன் சிஸ்டம் தான். இப்போ ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான போஸ்ட் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து ஹியூமன்ஸ் ரிவ்யூ பண்ண முடியாது. அது ஒரு சிஸ்டம் தான் ரிவ்யூ பண்ணுது. அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா பிரைம் மினிஸ்டரோட போஸ்டே பிளாக் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இந்த இஷ்யூல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.